வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்டு இருக்கேன். திருமலை லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, டிடிடி லேட்டஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற முக்கியமான பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா, பக்தர்கள் தர்ஷனம், அகாமடேஷன், சேவா டிக்கெட்ஸ்ன்றது ஆன்லைனில் டைரெக்டாக நீங்களே புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் திருப்பதி வந்தப்போ யாராவது மீடியேட்டர்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணி நாங்கள் டிக்கெட் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஐடி கார்டு வாங்கிக்கிட்டு யாராவது டிக்கெட் கொடுத்தாங்கன்னா அதை நம்பாதீங்க. அது டூப்ளிகேட் ஐடி க்ரியேட் பண்ணி அவங்க ஏதாவது உங்கள் ஐடி கார்டை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுபோல் தர்ஷனத்துக்கு வந்த பக்தர்களோட ஆதார் கார்டுன்றது நாங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பக்தர்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இங்கே டைரெக்டாக திருப்பதியில் மீடியேட்டர்ஸை யாரையும் கான்டாக்ட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டான்றது எங்கேயும் டைரெக்டாக டிக்கெட்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஆன்லைனில் தான் புக் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சம் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ராங் இன்ஃபர்மேஷனாக இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய வைரல் ஆகிட்டே வருது. அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் டைரெக்டாக போய்ட்டு டிக்கெட் வாங்கிக்கிட்டு அங்கேயே ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க, டிக்கெட் வாங்கிக்கிட்டு நீங்கள் தரிசனத்துக்கு போகலாம்ன்ற மாதிரி மீடியா பிளாட்ஃபார்ம்லலாம் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ராங் இன்ஃபர்மேஷன். நான் ஆல்ரெடி 2-3 வாட்டி நான் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன். டிடிடி இது செகண்ட் டைம் டைரெக்டாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டான்றது ஆன்லைனில் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் புக் பண்ணிட்டு தான் வரணும், ஆஃப்லைன்லலாம் எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம்னா கருட சேவா, திருமலா ஸ்ரீவாரி கருட சேவான்றது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 2 வாட்டி வருது. ஆகஸ்ட் 9 கருட பஞ்சமி அன்னைக்கு திருமலா ஸ்ரீவாரி கருட சேவா இருக்குது. அதே போல் ஆகஸ்ட் 19 கூட கருட சேவா 4 மாட வீதியில் பௌர்ணமி கருட சேவான்றது பிரம்மாண்டமாக நடக்கும். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் 9 19 வருது. நெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் திருமலா ஸ்ரீவாரி ஆனுவல் பிரம்மோற்சவம்ன்றது அக்டோபர் 4 அக்டோபர் 12 வரைக்கும் வருது. இதில் அக்டோபர் 8 திருமலா ஸ்ரீவாரி கருட சேவா, அக்டோபர் 9 ஸ்வர்ண ரதம், அக்டோபர் 11 ரதோற்சவம், அக்டோபர் 12 சக்கரஸ்நானம் நடக்கும். ஸோ பக்தர்கள் மேக்ஸிமம் இந்த பிரம்மோற்சவம் டேஸில் ஏதாவது ஒரு நாள் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி கூட பிளான் பண்ணி நீங்கள் வரலாம். இந்த பிரம்மோற்சவம் டேஸில் பக்தர்களுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணணும்ன்ற மாதிரி நாங்கள் இப்போதுலேருந்தே பக்தர்களுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த கருட சேவான்றது அக்டோபர் 8 வருது. மேக்ஸிமம் அன்றைக்கி சுவாமி தரிசனத்துக்கு வரலனாலும் பரவாயில்ல, அன்றைக்கி 4 மாட வீதியில் அந்த கருட சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பக்தர்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.